Wish you all a happy Sabbath. இன்னைக்கு வந்து நேச்சர் டாக் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் பிளான்ட்ஸ் க்ரோ பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, பிள்ளைங்கள்லாம் போயிட்டோன்னே ஸ்கூல் போயிட்டோன்னே நான் வந்து வெளியே வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் கார்டன்கிட்ட. என்ன பண்ணுவேன்னா, பாஸ்டர்கிட்ட நல்லா திட்டு வாங்குவேன். அந்த பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, நிறையா லீவ்ஸ் எல்லாம் ப்ளக் பண்ணி போடுவேன். ஏன்டி இந்த லீஃப் எல்லாம் ஃபுல்லாக ப்ளக் பண்ணி போட்டு ஏன்டி இது பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவார். ஆனால் காட் வந்து எனக்கு சில திங்ஸ் எல்லாம் டீச் பண்ணும்போது நான் அதை பண்ணிகிட்டே இருந்தேன். என்ன படிக்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம வந்து ப்ரூனிங், தமிழில் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க ப்ரூனிங்க்கு? ப்ரூனிங் வெட்டுதல். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, கார்டன் கிட்ட வந்தபோது ஏதாவது லீவ்ஸ் ட்ரை ஆயிருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எடுப்பேன். அப்புறம் ஏதாவது லீவ்ஸ் டிசீஸ்டாக இருந்துச்சுனாலும் அதையும் எடுத்துருவேன். அப்புறம் சிலதில் வந்து லீஃபில் வந்து ஒயிட்டாக இருக்கும், அந்த லீஃபையும் ப்ளக் பண்ணி போட்டுருவேன். ஆக்சுவலி நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் வீட்டில் அந்த ப்ளூ ஃப்ளவர் பார்த்திங்களா, சங்கு புஷ்பம், அந்த பிளான்ட் வந்து பாஸ்டர் வாங்கிட்டு வந்து 2 வச்சுருந்தார். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெள்ளையாக இருந்துச்சு லீஃபில். நான் எடுக்க பார்த்திங்கன்னா ஃபுல் பிளான்ட்டையே வந்து ஃபுல் லீஃபே எல்லாத்தையுமே மொட்டை பண்ணிட்டேன். மேலே வரைக்கும் போயிருந்துச்சு, ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். ஆனால் ரூட் எடுக்கலை. ஆனால் லீஃப் மாத்திரம்தான் ஃபுல்லாக அந்த ஒயிட்டாக இருந்தது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா திருப்பி அழகாக அதில் என்னாச்சுன்னா லீஃப் நல்லா புதுசாக நல்லா வந்து இருந்துச்சு. இடி இன்னாடி செடியே மொட்டை பண்ணிட்டேன், ஃபுல்லாகவே எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டினார். இப்போ அது ஃபுல்லாக டிசீஸ்டாக இருக்குது, அது ஃபுல்லாக ஃபங்கஸாக இருக்குது, ஃபுல்லாக ஒயிட்டாக அப்படியே வந்திருக்கு. அதனால தான் இப்போ அதை எடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க பார்த்தா ஃபுல்லாகவே அது எல்லாமே ஃபுல்லாகவே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா அதில் ஒரு பிளான்ட் வந்து செத்து போச்சு. பட் ஆனால் இன்னொரு இது வந்துட்டு நல்லா வந்துச்சு. அதிலிருந்து வந்த சீடை வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா எடுத்து போட்டு இன்னும் நிறைய ஒரு 3-4 பிளான்ட் 4-5 பிளான்ட் வந்துருச்சு. அந்த பிளான்ட்லேருந்து வந்த சீடை எடுத்து போட்டு 4-5 வந்துச்சு. ஸோ காட் எனக்கு என்ன ரிமைண்ட் பண்ணாங்கன்னா, எந்த வசனத்தை ரிமைண்ட் பண்ணாங்கன்னா, John 15, அந்த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஆக்சுவலி ப்ரூனிங் த டெட் லீவ்ஸ், இந்த மாதிரி இலைங்கள்லாம் காஞ்சி போய் இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா எடுத்துடணும். எடுக்கும் போது என்ன பண்ணுதுன்னா, ஆக்சுவலி மற்ற பிளான்ட்ஸ் என்ன ஆகாது, மற்ற லீஃப் நல்லா இருக்க லீஃப் என்ன ஆகாது, டிசீஸ்டாக ஆகாது. அதனால தான் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, இந்த லீஃப் எல்லாம் என்ன பண்ணிடணும், எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லேர்ன் பண்ணேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். John 15, 2nd verse என்ன சொல்லுது? Every branch in me that beareth not fruit he taketh away, and every branch that beareth fruit he purgeth it. Purgeth meaning என்னன்னா prune, வெட்டி எடுக்கிறது. That it may bring forth more fruit. ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எது கனி கொடுக்கலையோ அதை என்ன பண்ணுங்க, வெட்டி எடுங்க. அதே போல் கனி கொடுக்குற இதுலேருந்து என்ன பண்ணணும், அதை ப்ரூன் பண்ணணும். இது வந்து எனக்கு வந்து இந்த வசனம் வந்து எப்போ நான் ரொம்ப லேர்ன் பண்ணேன்னா, நாங்கள் என்ன பண்ணோன்னா டொமேட்டோ செடி போட்டிருந்தோம். அதில் வந்துட்டு 2 தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, இந்த மாதிரி தான் வந்துச்சு. என்ன இது, மற்றவங்க வீட்டிலலாம் தக்காளி செடி போட்டால் குத்தாக காய்க்கும், எங்கள் வீட்டில் 1 தக்காளி 2 தக்காளி. ஏசப்பா இது எப்படி ஏசப்பா, இந்த செடியிலேருந்து தக்காளி நிறையா வர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு வாட்டி அந்த டொமேட்டோ லீஃப் ட்ரீஸ்லேயும் அந்த பிளான்ட்லேயும் என்ன பண்ணேன்னா, காஞ்சி போன இலை, அந்த டிசீஸ்டாக இருந்த இலை எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டேன். அப்பயே நல்லா திட்டுவாங்க, ஃபுல் செடியை கட் பண்ணி போட்டுடி, அதுலேருந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. அதுக்கப்புறம் அதை லேர்ன் பண்ணேன், எப்படி டொமேட்டோ ட்ரீயை ப்ரூன் பண்ணுறது. ஏன்னா எல்லா செடியும் என்ன பண்ணுறதில்ல, ஒரே மாதிரி ப்ரூனிங் கிடையாது. ஒவ்வொரு இதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரூனிங் இருக்குது. ஸோ டொமேட்டோ செடியை ப்ரூன் எப்படி பண்ணுறது, இதுலேருந்து கனிகள் நிறையா வரணுன்னா இது எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் ஸ்டடி பண்ணேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இந்த டொமேட்டோ செடியை ப்ரூனிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணும்போது அதில் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா பிளான்ட்லுமே வந்துட்டு சக்கருன்னு சொல்லிட்டு வளருமா. லீஃப் நல்ல லீஃப் தான். அந்த லீஃப் எங்கன்னா, அந்த ஒரு லீஃப் மெயின் ஸ்டெம்லேருந்து ஒரு லீஃப் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த மெயின் ஸ்டெம்முக்கும் இந்த லீஃப்க்கு நடுவில் ஒரு புது லீஃப் வந்து வளரும். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த லீஃப் வந்து சின்னதாக வரும்போதே எடுத்துடணுமா. அதை எடுத்தோன்னா
இந்த பிளான்ட் க்ரோ ஆக வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த சர்க்கரை நம்ம எடுக்கலைன்னா அந்த சர்க்கரை என்ன பண்ணோன்னா இந்த பிளான்ட்டை க்ரோ பண்ண விடாது, எல்லா எனர்ஜியும் என்ன பண்ணும், இந்த சர்க்கரை எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, எனக்கு டொமேட்டோ பிளான்ட்ஸ் வந்து தானாகவே நிறைய வளருது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 சீடு தான் போட்டோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்த தக்காளி எடுத்து அங்கங்கே போட்டோம். ஆனால் நிறைய டொமேட்டோ பிளான்ட். ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, அந்த மாதிரி ப்ரூன் பண்ண ஆரம்பித்தேன். சக்கர்ஸை எடுக்க ஆரம்பித்தேன். அந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா செரி டொமேட்டோஸ் வந்துச்சு. 14 to 15 டொமேட்டோஸ் ஒரு பிளான்ட்லேயே வந்துச்சு. நான் காட் தேங்க் பண்ணேன். காட், நான் இதை லேர்ன் பண்ணலைன்னா இந்த பிளான்ட்லேருந்து என்ன பண்ண முடியாது, இந்த ஃப்ரூட்டை நான் பார்த்துருக்க முடியாது. நான் 1 டொமேட்டோ 2 டொமேட்டோ தான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் நான் இன்னும் ஆழமாக இதை பற்றி இது பண்ண சரி இந்த பிளான்ட் எப்படி ப்ரூன் பண்ணணும், இந்த பிளான்ட் எப்படி ப்ரூன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து அதிகமாக அதிகமாக படிக்க ஆரம்பித்தேன். ஸோ ஒவ்வொரு பிளான்ட்லேயுமே வந்து எல்லாத்துலேயுமே வந்து இந்த லீவ்ஸ் வளரும். குக்கும்பராக இருக்கட்டும், எந்த வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், இந்த மெயின் ஸ்டெம்லேருந்து அப்புறமா இந்த லீஃப் வளர நடுவில் வந்து சக்கர் வளரும். அந்த சக்கரை நம்ம எடுத்தாலே என்ன பண்ணலாம்னா நல்லா க்ரோ ஆகும். அதே மாதிரி டொமேட்டோ பிளான்ட்டில் வந்து கிரவுண்ட் லெவலில் இருக்க லீஃபை வந்து எடுத்துடணும். ஏன்னா அது டிசீஸ்ட் ஆகிடுச்சுன்னா ஃபுல் பிளான்ட்டை டிசீஸ் பண்ணி விட்ருமா. ஸோ கிரவுண்டில் இருக்க லீஃபையும் ப்ளஸ் இந்த மாதிரி ஸ்டெம்முக்கும் ஒரு லீஃப் வளர்ந்து அந்த நடுவில் இருக்க அந்த சக்கரை அந்த லீஃபை வந்து எடுத்துடணுமா. ஆக்சுவலாக அந்த லீஃப் பார்த்தீங்கன்னா எந்த டிசீஸ்டும் கிடையாது. அந்த சக்கர் லீஃப் வந்து எந்த டிசீஸ்டும் கிடையாது, நல்லா இருக்கும், அழகாக இருக்கும். ஆனால் அந்த அழகான லீஃபை கூட என்ன பண்ணணும், எடுத்தால் தான் என்ன பண்ண முடியும், இந்த பிளான்ட் வந்து ஃப்ரூட் பேர் பண்ண முடியும். ஐயோ இந்த பிளான்ட் நல்லா இருக்கே, அழகாக இருக்கே, இந்த லீஃப் நல்லா இருக்கே, எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா என்ன பண்ண முடியாது, அந்த பிளான்ட் வந்து ஃப்ரூட் கொடுக்க முடியாது. நான் என்ன பண்ணேன்னா, இன்னொன்று என்ன பண்ணுவேன்னா, ஒரு இது வச்சுருக்கோன்னா இன்னொன்று அந்த செடியிலே வேறு இதெல்லாம் தானாகவே வளர ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரில, நான் பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவேன்னா, பாஸ்டர் என்கிட்ட கேட்பேன், இதோட மெடிசனல் எஃபெக்ட் பாரு, இது என்ன யூஸ்ன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா அதையும் தூக்கி பிடுங்கி போட்டேன். எதுக்குன்னா நான் என்ன லேர்ன் பண்ணேன்னா, இந்த பிளான்ட்டில் இந்த இதெல்லாம் வளர்ந்துச்சுன்னா அந்த பிளான்ட் நல்லா ஃப்ரூட் கொடுக்க முடியாது, நல்லா க்ரோ ஆக முடியாது. ஏன்னா அதோட நியூட்ரியன்ஸ் என்ன ஆகும், இந்த பிளான்ட்டுமே எடுத்துக்கும். இந்த பிளான்ட் நல்லது தான், நமக்கு யூஸ்ஃபுல் தான். ஆனால் இந்த ஒரே பாட்டில் இந்த 2-3 இது வளரும் போது என்ன ஆகும், இந்த டொமேட்டோ பிளான்ட் நல்லா வளர முடியாது, இல்லை வேறு செடி நல்லா வளர முடியாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன், அது பிடுங்கி போட்டேன். அதுக்கும் திட்டு, பிடுங்கி போட்டியா பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லுவார். பாஸ்டருக்கு என்னன்னா எதுவுமே பிடுங்கி போடக்கூடாது, எல்லாமே அப்படியே இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கு. நான் பாஸ்டர்கிட்ட சொல்லுவேன், என்னப்பா நீ நல்லவனா இருக்கணும் நான் கெட்டவளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். பூனியாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், பாஸ்டர் ஒன்றுமே அப்படி நெகட்டிவாக என்ன பண்ணக்கூடாது. பட் காட் என்ன சொல்கிறாரு, இஃப் இட் ஹேஸ் டு க்ரோ வி ஹவ் டு ப்ளக் இட். நம்ம அதை ப்ரூன் பண்ணாதான், அதை வெட்டினா தான் என்ன ஆகும், கட் பண்ணால் தான் என்ன ஆகும், அது நல்லா ஃப்ரூட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காட் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. நீங்கள் நிறையா பேர் இருக்கீங்க, என்னோட வயசில் பெரியவங்க இருக்கீங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, மெயின்லி ஈசா அங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கார்டனிங் வச்சுருக்காங்க. என்ன அங்கிள் உங்களுக்கு காட் என்ன சொல்லி கொடுத்தீங்க, இந்த ப்ரூனிங் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா? மைக் அங்கிள் கிட்ட கொடுங்க, அங்கிள் கிட்ட மைக் கொடுங்க. அங்கிள் சொல்லுங்க. வேப்பலையா?
ஸோ ப்ரூனிங் பண்ணும்போது காட் என்ன பண்ணுவாங்க, நமக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நான் வந்து அந்த சக்கர் லீவ்ஸை வந்து எடுத்த பிறகு என்ன ஆகுதுன்னா அதில் டொமேட்டோஸ் க்ரோ ஆகுது பார்த்தேன். ஆனால் சில லீவ்ஸ் சில இது பார்த்தீங்கன்னா செடி பார்த்தீங்கன்னா எடுக்க எடுக்க வளரும்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கற்பூரவள்ளி இலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணதான் என்ன பண்ணும், அது நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. ஸோ சில இடத்துல வந்துட்டு ஃப்ரூட் பேர் பண்ண என்ன பண்ணணும், சக்கர் லீவ்ஸ் இந்த மாதிரி எடுக்கணும். சில பிளான்ட் வந்து நல்லா வளரணும்னா என்ன பண்ணணும், அதை எடுத்து நம்ம உபயோகப்படுத்தணும். உபயோகப்படுத்த என்னவாகும், அது நல்லா வளரும்னு சொல்லிட்டு. ஸோ காட் வந்து எனக்கு வந்து இதில் என்ன லெசன் லேர்ன் பண்ண கொடுத்தாங்கன்னா, காட் நம்ம லைஃப் என்ன பண்ணுறாரு, ப்ரூன் பண்ணுறாரு. இந்த பிளான்ட்ஸ் ஒரு கார்டனராக இருந்து இந்த பிளான்ட்ஸில் ஃப்ரூட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறேனோ, நான் எந்த அளவுக்கு நான் வந்து ஒவ்வொரு பிளான்ட்டில் இது டெட் லீவ்ஸ் இருக்கா, இதில் எதாவது டிசீஸ்ட் ஆகிருக்கா, இல்லை இந்த லீஃப் எடுத்தால் இதுலேருந்து இவ்வளோ ஃப்ரூட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறேனோ, என்னோட தேவன் அதுக்கு மேலே என் பிள்ளைகளை என்ன ப்ரூன் பண்ணணும், என்னத்தை கட் பண்ணணும், எப்படி நான் சரிப்படுத்தணும், எப்படி கனி உள்ள பாத்திரமாக மாற்றணும்னு சொல்லிட்டு தேவன் தினம் தினம் என்ன பண்ணுறாரு, நம்மளை சரிப்படுத்த ஹெல்ப் பண்ணுறாரு. அதுதான் என்னோடய வாழ்க்கையில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் ஜோசஃபை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார் ஆண்டவர், தன்னோட வீட்டிலேருந்து சகோதரர் என்ன பண்ணாங்க போட்டாங்க, அங்கேருந்து விற்றுட்டாங்க. ஈஜிப்டில் வந்து போத்திபார் வீட்டில் வேலை பார்த்தாரு, அங்கேருந்து பிரிசனுக்கு போனார். இதெல்லாம் எதுக்கு? ஒரு இது வாசிக்கிறேன். ஹார்ட்ஷிப் prepared Joseph for exalted position. The part which Joseph acted in connection with the scenes of the gloomy prison was that which raised him finally to prosperity and honor. God designed that he should obtain an experience by temptations, adversity and hardships to prepare him to fill an exalted position. ஸோ காட் வந்துட்டு ஜோசஃபை அந்த பாதத்தில் வழி நடத்தினார் இல்லையா, அது எதுக்குமே இல்லை. அந்த பதவியில் வந்து உக்காரும் போது தேவனோட பாத்திரமாக அங்கே என்ன பண்ணணும், செயலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த வழியிலெல்லாம் கொண்டு வந்தார். அந்த வழியெல்லாம் கொண்டு வரும்போது எப்படி இருந்தாங்க ஜோசப், தேவனுக்கு உண்மையாக இருந்தாங்க, தேவனோடு இருந்தாங்க. அந்த கஷ்டங்கள் வரும்போது என்ன பண்ணல, பின்வாங்கலை, அந்த சோதனைகளில் விழுந்து போகலை. இன்னும் தேவனோடு பற்றி கொண்டு இருக்கும் போது தேவன் என்ன பண்ணார், ரிஃபைன் பண்ணி கொண்டு வந்தார். எதுக்காக? அந்த ஃபைனல் டே தன்னோட சகோதரம் தன்னோட தகப்பனும் தங்கிட்ட வந்து சேரும் போது கரெக்டாக அந்த ஆக்ட் பண்ணுறதுக்காக. நீங்கள் வேதத்தில் இருக்க ஒவ்வொரு நபரை பற்றி நீங்கள் பார்க்கும்போதும் ஆண்டவர் அழகாக ப்ரூன் பண்ணியிருப்பார். ஆபிரமை பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ரூன் பண்ணியிருப்பார். நான் ஆபிரகாம் பற்றி தான் படிச்சுட்டே இருக்கேன். நிறையா மோசஸ், நம்ம இப்போ சாபத் லெசனில் மோசஸ் பற்றி படிக்கிறோம். மோசஸ் எப்படி அழகாக ப்ரூன் பண்ணிகிட்டே வந்தார் இஸ்ரேல் ஜனங்களை லீட் பண்ணுறதுக்கு. ஸோ தேவன் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து கனி கொடுக்கத்தக்கதாக நம்ம மாறணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறாரு, தேவன் நம்மளை ப்ரூன் பண்ணிகிட்ருக்கார், நம்மளை அங்கங்கே ரிஃபைன் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு ஆக்சுவலி ஈஜி ஒயிட்டோட பயோகிராஃபி வாசிக்கும் போது அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சின்ன வயசில் வந்துட்டு அவங்களுக்கு கல் எடுத்து எறியப்பட்டு அவங்களுக்கு மூக்கு உடஞ்சிரும், அவங்க வந்து அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்க, அவங்களால படிக்க முடியாது, அவங்க பார்க்குறதுக்கும் அழகாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஹெல்த் வைஸாகவும் ரொம்ப சிக் ஆகிடுவாங்க, ப்ளஸ் படிப்பும் அவங்களுக்கு இதுவாகிடும். அவங்க வந்து தீர்க்கதரிசியாக ஆகி ஒரு வயதாய் ஒரு நிலைமை வரும்போது அவங்க அதே இடத்துக்கு வருவாங்களாம். எங்கே அவங்களுக்கு அடிபட்டுச்சோ அந்த இடத்துக்கு வரத்தக்கதாக ஒரு சூழ்நிலை ஆகுமா. அந்த இடத்துக்கு வந்து நிற்கும் போது ஆண்டவர் அவங்களுக்கு அந்த உணர்வு கொடுப்பாங்களாம், அன்னைக்கு எனக்கு இந்த மூக்கு உடையலைன்னா இன்றைக்கி நான் ஆண்டரோட தீர்க்கதரிசியாக இருப்பேனா, இன்றைக்கி இந்த ஊழியத்தை நான் தேவனுக்காக பண்ணியிருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி பார்ப்பாங்களாம். நினச்சி பார்த்து, நன்றி சப்பா, இந்த மூக்கு உடைஞ்சதுக்காக நன்றி, இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், உம்மோட பாத்திரமாக நான் மாறி இருக்க மாட்டேன், உம்மோட ஊழக்காரியாக நான் இருந்திருக்க மாட்டேன், இந்த காரியங்கள் நான் பெற்றிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஈச்சி வாயிட்டு வந்து தேங்க்ஸ் பண்ணுவாங்களாம். ஸோ ஆண்டர் வந்து நம்மளை ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ப்ரூன் பண்ணும்போது கனி கொடுக்கத்தக்கதாக தேவன் நமக்கு அந்த காரியத்தை பண்ணுவார். அடுத்த வசனம், அடுத்த ஸ்லைட், சங்கீதம் 119:71 வசனம். It is good for me that I have been afflicted
that I might learn thy statutes. ஸோ நமக்கு கஷ்டம் வரும்போது, நமக்கு துன்பம் வரும்போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இதுலேயும் தேவன் எனக்கு ஏதாவது நன்மையை வச்சுருக்காரு, இதுலேயே தேவன் எனக்கு ஏதோ ஒரு பாடத்தை வச்சுருக்காரு, இதுலேயே எனக்கு தேவன் ஏதோ சரிப்படுத்த நினைக்கிறாரு, என்ன இடத்துல இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் எடுக்க தேவன் இந்த காரியத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கொள்ளவும், தேவன் எனக்கு என்ன சரிப்படுத்த நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு கற்றுக்கொள்ளவும் நம்ம என்ன பண்ணணும், அந்த மனதுள்ளதாக இருக்கணும். ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் பாட்டி தாத்தா கிட்ட தான் நான் வளர்ந்தேன். தமிழ் தான் படித்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் அம்மா அப்பா கிட்டே போகணுன்னு சொன்னோன்னே என்னை பாம்பே கொண்டு போனாங்க. அங்கே போனோடனே எனக்கு ஹிந்தி மராட்டி படிக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்கேன். கிளாஸில் உக்கார பிடிக்காது, அழுவேன், ஹிந்தி பேச தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அப்பா பயங்கரமாக கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறமா 8th ஸ்டாண்டர்ட் படிக்க முடியல, வீட்டில் இருந்தேன். 9th படிக்கல, டேரெக்டாக 10th எழுதினேன். அப்பயும் நான் ஆண்டவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டேன். ஏன் ஏசப்பா, ஏன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் படிக்கிறாங்க, எனக்கு மாத்திரம் இந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுலேயும் தேவன் என் கூட இருந்தார். 10th படிச்சுட்டு ஆந்திராவுக்கு போனேன், ஐசிஎஸ்சி சிலபஸ் படித்தேன். அங்கேயும் படிக்கும் போது சிலர்லாம் ஃபேஸ் பண்ண, ஆனால் காட் கூடயே இருந்தார். அதுக்கப்புறம் நர்சிங் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆந்திராவில் கவுன்சிலிங் வரைக்கும் போனேன். உள்ளே போயிட்டு கவுன்சிலிங் கிட்டே போய் செலக்ட் ஆன பிறகு காஸ்ட் சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்லிட்டு சீட் இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து நர்சிங் இங்கே படிக்க முடியாது, என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பெங்களூரில் தான் சீட்டு கிடச்சிது. அதுவும் மேனேஜ்மெண்ட் கோட்டா. என்னால் அவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியாது, பேங்க் லோனும் கிடைக்காது. இது ஏன்னா அப்பா வேலையில் இல்லை, எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் இல்லை. பட் காட் பெங்களூர் கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணார். எனக்கு லோன் கிடச்சிது எதுவுமே இல்லாமல். அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னை காட் லீட் பண்ணது வந்து, ப்ரூன் பண்ணது வந்து ஃபார் குட். ஏன்னா அந்த பாதையில் நான் வந்து இல்லைன்னா என்ன பண்ணியிருக்க முடியாது, இன்றைக்கி இந்த கனி கொடுக்குற மாதிரி இருந்திருக்காது. நான் இத்தனை லாங்குவேஜஸ் கற்றுக்கிட்டேன்னா கஷ்டப்பட்டேன். ஹிந்திலாம் எப்பா பயங்கர கஷ்டப்பட்டேன். ஈவன் 12th வரைக்கும் பயங்கரமாக கஷ்டப்பட்டேன், ஹிந்தி மராட்டி. பட் காட் ஹஸ் ப்ரூன் ஃபார் சம்திங், இட் இஸ் ஃபார் குட். ஆண்டவரை நான் இங்கே பெங்களூருக்கு கொண்டு வரும்போதும் ஹெல்த் வைஸாக நான் பயங்கரமாக கஷ்டப்பட்டேன், சிக்காக இருக்கேன் காலேஜில். ஃபார் சம்திங் காட் ஹஸ் brought me here. இந்த ப்ரூனிங்கில் லெசன் என்னன்னா, ஐ எம் அஃப்ளிக்டட் பட் ஐ ஷுட் லேர்ன் த ஸ்டாச்சுஸ். கஷ்டப்படுறது பெருசு கிடையாது. அந்த கஷ்டப்படும் போது தேவனோட பிரமாணத்தை கற்றுக்கொண்டோமா. ஏன்னா அந்நிய இதில் இருந்தேன், பாம்பே கொண்டு போனதே தேவனை பற்றி தெரிஞ்சுக்க தான் எங்கள் ஃபேமிலியை. தேவன் அங்கே தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் ஒரு ஸ்டெப் ரிஃபைன் பண்ண என்னை அட்வென்டிஸ்ட் காலேஜ் கொண்டு போனாங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் ரிஃபைன் பண்ண என்னை இங்கே பெங்களூருக்கு கொண்டு வந்தாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட் என்ன பண்ணாங்க, நம்மளை ரிஃபைன் பண்ணுறாங்க ஸ்பிரிச்சுவலாக. ஆர் வி ரெடி டு ரிஃபைன், ஆர் வி ரெடி டு பேர் ஃப்ரூட்? ஏன்னா ப்ரூனிங் வந்து யாருக்கும் பிடிக்காது. கஷ்டம் யாருக்காவது பிடிக்குமா? ஆனால் கஷ்டப்படும் போது தேவன் கனி கொடுக்க உள்ள நபராக நம்மளை மாற்றுவார். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், we have to prepare ourselves. ஸோ கஷ்டப்படும் போது என்ன நினைக்காதீங்க, ஐயோ எனக்கு இந்த கஷ்டம் எதுக்கு அப்படின்னு நினைக்காது. அந்த டைமில் தேவனோடு சேர்ந்து தேவன்கிட்ட பேசுங்க, கற்றுக்கொள்ளுங்க. எஸ்ஸப்பா எனக்கு இது அஃப்ளிக்ஷன் எதுக்கு, இந்த கஷ்டம் எனக்கு எதுக்கு, எதுக்காக என்னை இந்த பாதையில் கொண்டு வந்திருக்கீங்க, எனக்குள்ளே என்ன ரிஃபைன் பண்ண போகிறீங்க, நான் என்ன கனி கொடுக்கணும் ஆண்டவரே, என்ன மாதிரி என்னை மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொண்டு கனி உள்ள பாத்திரமாக நம்ம என்ன பண்ணுவோம், தேவனுக்காக மாறுவோம். ஆமென். ஹாப்பி சாபத். நம்ம இப்போ வந்து சாபத் ஸ்கூல் டைம் விட்னஸ் சொல்கிறவங்க வந்து முன்னாடி வந்து சொல்லலாம்.
என் பிள்ளைங்க வந்துட்டு ஸ்கூல் மாற்றணும்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோன்னா, அங்கேருந்து நான் ஸ்கூல் விட்றேன்னு சொல்லிட்டு அங்கே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு எந்த ஸ்கூலும் சர்ச் பண்ணல, எந்த ஸ்கூல்லையும் அட்மிஷனும் போடல. எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மே மாதம் மிடில் ஆஃப் த மே மந்த் வரைக்கும் என்ன பண்ணலன்னா, நான் ஸ்கூல் எங்கேயுமே இது பண்ணல. நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னா, ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். அதிகமாக நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏசப்பா என் பிள்ளைங்களை எங்கே போடணும், என்ன பண்ணணும். ஏன்னா ஷெக்கினா வந்து 9th ஸ்டாண்டர்ட், அடுத்த வருஷம் 10th. மெயினாக ஸ்கூல் மாற்றினதுக்கு காரணம் என்னென்னா, சாட்டர்டே சிபிஎஸ்சி போர்டு வந்து சாட்டர்டே எக்ஸாம் வரும். ஸோ ஐசிஎஸ்சி சிலபஸ்க்கே போட்டுருவோம், சாட்டர்டேஸ் எக்ஸாம் வராதுன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ஸ்கூல் மாற்றினது. ஸோ நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். மார்ச் மாதம், ஏப்ரல், மே, ஜூன் ஃபஸ்ட் வீக் வந்து நமக்கு ராபோஜனம் இருந்துச்சு. ஜூன் ஃபஸ்ட் வீக்கு இல்லை, மே மந்த்தா, ஜூலை ஃபஸ்ட் வீக்கு, ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கு நமக்கு ராபோஜனம் இருந்துச்சு. நாங்கள் வந்து ராபோஜனம் வந்து சாந்தராஜ் அங்கிள் வீட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா, சாம்சன்னா, நான், ஸ்டெல்லாக்கா, பாஸ்டர், நாங்கள் 4 பேரும் நடந்தே போனோம். நடந்து போகும்போது இந்த சந்து இப்படி திரும்பினோடனே நான் ஒரு போர்டு பார்த்தேன். பார்த்துட்டு நான் ஒன்றும் அந்த அளவுக்கு சாபத்னால நான் ரொம்ப மைண்ட் பண்ணல. நாங்கள் போயிட்டோம். வரும்போதும் திருப்பி என்னோடய கண் வந்து திருப்பி அந்த போர்டு மேலேயே போச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் அப்படியே ரீட் பண்ணேன். என்ன ரீட் பண்ணேன்னா, டிவைன் இங்கிலீஷ் ஸ்கூல் ஐசிசி சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கண் வந்து அந்த போர்டு மேலே போச்சு. உடனே ஸ்டெல்லாக்கா வந்து என்ன நின்று படிக்கிறீங்க அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். எனக்கு வந்து நிஜமாக சொல்கிறேன், இந்த யஷ்வந்த்பூரில் வந்து ஆல்மோஸ்ட் எத்தனை வருஷம் ஆகிடுச்சு, 17 வருஷம் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு இந்த டிவைன் இங்கிலீஷ் ஸ்கூல் இருக்கிறது தெரியவே தெரியாது. அந்த பில்டிங்கும் தெரியாது எனக்கு. இந்த பக்கம் வந்து 1000 வாட்டி போயிட்டு வந்திருப்போம் நாங்கள். ஆனால் அந்த பில்டிங் என்ன பண்ணல, நான் பார்க்கல. அந்த போர்டை பார்த்துட்டோன்னே ஐசிசி சிலபஸ்ன்னொன்னே நான் சாபத்லாம் முடிட்டோன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஜஸ்ட்டு கூகுளில் போட்டு பார்த்தேன் இது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்த்தா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் காமிக்குது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம். உடனே நான்லாம் போய் பார்க்கவே இல்லை. அப்புறமா நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். பாஸ்டர்கிட்ட கேட்டேன், நம்ம அட்வென்டிஸ் ஸ்கூல்லே போட்டுடலாம், ஸ்பென்சரில் போட்டுடலாம், இல்லை லவ்ரியில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம். சரி போய் பேசலாம்ப்பானா, நம்ம அட்வென்டிஸ் ஸ்கூல் தானே, நம்ம லாஸ்ட் மூமெண்ட்டில் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பாஸ்டரோட அது கேரக்டர் டிலே, பொறுமையாக தான் பண்ணுவார், உடனே பண்ண மாட்டார். நான் வந்து உடனே பண்ணணும்னு சொல்லிட்டு டிலே பண்ணிகிட்டே இருந்தார். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு எங்கேயுமே ஸ்கூல் செட் ஆகலையே, மே மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளோட மே எண்டிங்கில் வந்து பெங்களூரில் எல்லா இடத்துலையுமே ஸ்கூல் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்றுமே இதுவும் ஆகலை. எப்பா என்னப்பா இப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மே 15 வரைக்கும் பார்த்தேன். இதுக்கு மேலே வந்து என்னால் சும்மா இருக்க முடியாதுப்பா, ஸ்கூல்ஸ் கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது ஸ்பென்சர் அங்கெல்லாம் போய் கேட்டு பார்த்தோம். பஸ் எல்லாம் எதுவும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, ட்ராவல் தான் பண்ணணும் நம்ம செல்ஃபாக. சரி இது செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இது வந்து லவ்ரிக்கு பார்த்தேன். சரி லவ்ரி போய் பேசலாம், நானும் அங்கேயே வேலை பண்ணுற மாதிரி பார்க்குறேன். ஸோ பிள்ளைங்களை நானே கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா, லவ்ரிக்கு போனோம். போயிட்டு அங்கே பிரசிடெண்ட்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனால் அன்றைக்கி பிரசிடெண்ட் இல்லை. அதுக்கு அடுத்த நாள் திருப்பி போனோம். அப்போ வந்து பிரசிடெண்ட் வந்து கரெக்டாக சர்ச் கிட்டே அங்கேயே இருந்தார். அங்கேயே பார்த்து பேசணும். இல்லைம்மா மெட்சர்ச் டிபார்ட்மெண்ட்க்கு வேக்கன்சி இல்லைம்மா அப்படின்ட்டார். சரி எனக்கு வேலை கிடைக்கலன்னா பிள்ளைங்களை அங்கேயே லவரியில் போட மாட்டேன்னு சொல்லிட்டு என்னோடய ப்ரேயராக தான் இருந்துச்சு. அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, சரி இது வந்து எனக்கு மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு, டிவைன் இங்கிலீஷ் ஸ்கூல் ஐசிஎஸ் சிலபஸ்ன்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து சென்ட் லூட்ஸ் ஸ்கூல் இருக்குது. ஆனால் வந்து எனக்கு வந்து அங்கே போடணும்னு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. பாஸ்டர் போய் கேட்போன்னு சொன்னார். இப்போ எனக்கு அங்கே போடவே விருப்பம் இல்லை, எதுக்குப்பா நம்ம போய் கேட்கணும், வேண்டவே வேண்டாம், எனக்கு அங்கே கொண்டு போய் போடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன். டிவைன் இங்கிலீஷ் ஸ்கூலில் வேணால் நம்ம போய் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மே எண்டிங் அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா டிவைன் இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு போகிறோம். அங்கே போய் பேசினோன்னே, ஓகே நீங்கள் பிரின்ஸிபலை பாருங்கள் அப்படின்னாங்க. பிரின்ஸிபலை போய் பார்த்தோம். நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, மேனேஜ்மெண்ட் அப்ரூவ் பண்ணுச்சுன்னா ஓகே. ஏன்னா நாங்கள் என்ன கேட்டோன்னா சாட்டர்டே லீவ் அப்படி கேட்டோம். ஸோ அதுக்காக அவங்க லெட்டர் எழுதி கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி நாங்கள் லெட்டர் எழுதி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி, அட்மிஷன்லாம் எதுவும் போடல, பிள்ளைங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க அதையும் எதுவும் எழுத வைக்கல. ஃபஸ்ட்டு போய் பேசினோன்னே சாட்டர்டே லீவ் தருவீங்களா, அப்போ தான் எங்கள் பிள்ளைங்களை இங்கே அட்மிஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன்.
சாட்டர்டே லீவுக்காக லெட்டர் எழுதி கொடுத்தேன். நாங்கள் அப்ரூவல் வாங்கிட்டு அப்ரூவ் பண்ணாங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாளே அவங்க கால் பண்ணாங்க, மேனேஜ்மெண்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்கள வந்து கூப்பிட்டு வாங்க டெஸ்ட் எழுத அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா பிள்ளைங்கிட்ட சொன்னேன். ஆனால் இவங்க மைண்ட் ப்ரிப்பேரே கிடையாது. இவங்களுக்கு வந்து அட்வென்டிஸ் ஷெக்கினாலாம் ஸ்பென்சர் போகணும், அட்வென்டிஸ் ஸ்கூலுக்கு போகணும். ஏன்னா சாட்டர்டேஸ் தான் எல்லா ப்ரோக்ராம் வைப்பாங்க, எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடிய மாட்டேங்குது. சின்ன வயசுலேருந்து இந்த இதை ஃபேஸ் பண்ணனால அட்வென்டிஸ் ஸ்கூல்லே போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் கேட்டுகிட்டே இருந்தான். நான் வந்து ட்ராவலிங்க்கு யோசிச்சுட்டு இருந்தேன், பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு. இல்லை பாப்பா நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க, போய் டெஸ்ட் கொடுங்க, அப்படி நீங்கள் டெஸ்ட்டில் பாஸ் ஆனீங்க, அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா இட் இஸ் காட்ஸ் வில். இல்லை அவங்க வேண்டான்னு சொன்னாங்கன்னா விடு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுமாதிரி போய் டெஸ்ட் எழுதுனாங்க. எழுதின பிறகு அவங்க வந்து ரிசல்ட் மார்க்ஸ் கார்டு அப்படி அது இதுன்னு கேட்டாங்க. அதுவுமே நாங்கள் ரொம்ப டிலே பண்ணிகிட்டே இருந்தோம், பாஸ்டர் இங்கே இல்லை, ஊருக்கு போயிருந்தாலும் ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா எல்லாமே ஓகே ஆச்சு, எல்லாமே அட்மிஷன்ஸ்லாம் பண்ணோம். பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து ஷெக்கினாவை கூப்பிட்றதுக்காக போயிருந்தேன். போனால் ஷெக்கினா விட மாட்டாங்க, 4:30 வரைக்கும் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஜஸ்ட் அங்கேருந்து பாஸ் பண்ண பிரின்ஸிபல் என்னை பார்த்துட்டாங்க. நான் அப்போ அதுவும் ரெயின் கோட் எல்லாம் போட்டுருந்தேன், ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருந்தனால. பிரின்ஸிபல் பார்த்துட்டு எப்படிம்மா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. தமிழ், அவங்க பிராமின். எப்படிம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்குமா, உன் பிள்ளைங்களுக்காகவே சனிக்கிழமெல்லாம் எக்ஸாம் வைக்கலம்மா, டைம் டேபிள் எதுவுமே சனிக்கிழமை போடலம்மா, எல்லாருக்குமே யாருக்குமே எக்ஸாம் கிடையாது சனிக்கிழமை, டைம் டேபிளே மாற்றிட்டேம்மா, ஓகேவா, தேங்க்யூ மேம், காட் பிளஸ் யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்தேன். ஸோ காட் வந்து நமக்காக எங்கே என்னன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எல்லாத்தையும் கரெக்டாக லீட் பண்ணுறாரு. நான் வந்து ரொம்பவே ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். நான்லாம் சில டைமில் அழுதுருக்கேன், இசப்பா டைம் ஆகிட்டே இருக்குது, என் பிள்ளைங்களுக்கு எங்கேயுமே ஸ்கூல் பார்க்கலையே, என்ன சித்தம் வச்சுருக்கீங்க, எங்கே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். பாஸ்டர்கிட்ட கேட்டு, நீனா அவிஸ்வாசியாக இருக்க, சும்மா அதையே பேசிகிட்டு இருக்க, பிள்ளைங்கள போடலாம், வெயிட் பண்ணு, ஜூன் மாதம் தானே, அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படியே சொல்லிட்டு இருந்தேன். இல்லைப்பா டைம் ஆகிட்டே இருக்குப்பா, நீங்கள் நினச்ச மாதிரி லாஸ்ட் மூமெண்ட்டில் கொண்டு போய் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். வெயிட் பண்ணினே இருந்தார். பட் காட் வந்து கரெக்டாக என்ன பண்ணார், அந்த டைம் அந்தந்த டைமில் எங்கெங்கே கொண்டு போகணுமோ காட் கரெக்டாக லீட் பண்ணார். ஐ ரியலி தேங்க் காட் ஃபார் லீடிங் அண்ட் கரெக்ட். எங்கெங்கே ஆண்டவர் எங்கே கொண்டு போய் வைக்கணுமோ கரெக்டாக தான் வச்சுருக்காரு. ஏன்னா பிள்ளைங்க புதுசாக போன பிறகு டெய்லி பிள்ளைங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பேசலை, யாரும் எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, விளையாடுறதுக்கு யாரும் இல்லை, ஐ எம் ஃபீலிங் அலோன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு அவங்க பிள்ளைங்க வந்துட்டு என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க டெய்லி, இங்கே இந்த ஸ்கூலில் போட்ட பிறகு. ஏன்னா எல்கேஜிலேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அங்கே படிச்சிருக்கா அவள். கெஃபரத்தும் அதே மாதிரி எல்கேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அங்கே படிச்சிருக்கா. ஸோ புதுசாக எடுத்து கொண்டு வந்தோடனே நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க. அந்த சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது நான் பைபிள் படிக்கும் போது காட் என்கிட்ட அற்புதமாக பேசினார். அப்போ நான் பிள்ளைங்க சொன்னேன், பார்த்தீங்களா ஆபிரகாம் வந்து ஆண்டவர் இடத்த மாற்றினார், அவங்க ஹோம்லேண்டே விட்டு மாற்றினார். எதுக்காக? டிபெண்ட் ஆன் காட், ட்ரஸ்ட் இன் காட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலதெல்லாம் நான் படிக்கும்போது பிள்ளைங்க சொன்னேன், காட் உங்களை சும்மா மாற்றலாமா, தெர் இஸ் அ பர்பஸ். காட் என்னையும் ஒவ்வொரு இடத்துல மாற்றினார் என் லைஃப்லையும். காட் ஹேட் அ பர்பஸ். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருப்பார். யூ நீட், நீங்கள் எக்ஸாம்பிளாக இருக்கணும், நீங்கள் விட்னஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு காட் உங்களை இங்கே கொண்டு வந்திருப்பார். இது பண்ணாதீங்க, அலோனாக இருக்கீங்களா, ப்ரேயர் பண்ணுங்கள். கெஃப்ரத்லாம் போன வீக்லாம் பயங்கர டவுனாக இருந்தான், ஸ்கூல் போவே பிடிக்கல அவளுக்கு, அழுதுகிட்டே இருந்தா. ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்டே இருந்தேன், சொல்லவே இல்லை. லாஸ்ட்டில் ஓப்பன் பண்ணா, வெட்னஸ்டேவோ டியூஸ்டேவோ வாய் ஓப்பன் பண்ணா. யாருமே என் கூட விளையாட மாட்டுறாங்க, யாருமே என் கூட பேச மாட்டுறாங்க, நான் தனியாக இருக்கேன் பிடி பீரியடில் கூட அப்படின்னு சொல்லிட்டேன். நீ ப்ரேயர் பண்ணியா பாப்பா, நீ ப்ரேயர் பண்ணு, உனக்கு ரைட் ஃப்ரெண்ட் காட் கொடுப்பாங்க, நீ ப்ரேயர் பண்ணு, நீ கேளு, நீ எதுக்கு அழுவுற, நீ எதுக்கு அவ்வளோ டவுன் ஆகுற, இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சொன்னேன். ஸோ காட் என்ன பண்ணுவார், நம்மளை கரெக்டாக லீட் பண்ணுவார். ஸோ ஐ வாஸ் ப்ரேயிங் ஃபார் தட். God has given a correct school at the right time. So I thank my God for leading in God's way. I thank you so much. ஏன்னா ஒரு அம்மாவாக இருந்துட்டு அந்த இடத்துல இருந்துட்டு கஷ்டம். ஏன்னா அவங்களுக்காக தான் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி என் வேலையே விட்டுட்டு வந்தேன். ஐ வாஸ் ப்ரேயிங் காட், கரெக்டான இடத்துல எனக்கும் வேலை கிடைக்கணும், பிள்ளைங்களுக்கும் ஸ்கூல் கிடைக்கணும். நான் வந்து என்ன ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன்னா, எங்கே நான் வேலை பார்க்கணுன்னா அங்கேயே பிள்ளைங்க படித்தா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி தானே எனக்கு இங்கே இருந்துச்சு, அப்படி தான் நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். பட்
வீட்டுக்கிட்டேயே பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணாமல் கிட்டே ஈஸியாக இப்போ பிள்ளைங்கன்னா 5 மினிட்ஸில் போகிறாங்க, 5 மினிட்ஸில் வந்துடுறாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து பிள்ளைங்க டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ராவலிங் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி வர்றது போகிறது, ரொம்ப டைம் வந்து ட்ராவலிங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஈவன் நானும் பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஈஸியாக இருக்குது. ஐ ரியலி தேங்க் காட் ஃபார் எவ்ரி திங் இன் மை லைஃப் அண்ட் இன் மை கிட்ஸ்.